கொத்திய போல நீ கொத்துற அடிவெல்லா விழச்சுத்தா உன்னை வெயிலுக்கு காட்டாம நான் தலகாலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன். சரி ஓகே. 6 10 கெட்டிக்கா சர்மா. பொண்ணு பேரே வருது. அடிச்சுக்கிறாங்க. மீசைய முறுக்கு 2 தொடக்கூடாது தொடக்கூடாது. ரேப்பா மீசைய 2ல வர ரேப். என்னடா பாட்டி மாதிரி உசுரோட என்னடா ஜீசஸ் உயிரை கொடுத்து கண்டுபிடிக்கிறாரு. சரி ரச்சு காட்டுறாரு. அது என்ன? வாவ். அஷோ இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிட்டீங்கன்னா அவர் உயிரை விட்டுருப்பாரு. ஏண்டா கெட்டிகா சர்மானா சொல்ற? கூடிய நடிச்ச அண்ணன் சொல்லி அண்ணன் பேர் சொல்ல மாட்டியாடா? யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு அண்ணன் தாண்டா பாருவுக்கு சூப்பர் ஸ்டார். உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பாருவா இல்ல ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப அட்வைஸ் பண்றாங்கம்மா. கார்ல இப்ப வந்து பாத்துட்டேன். பாரு கால் பண்ணி பாத்து செல்லும் பாத்து போயிட்டு வா. டேய் என்னடா ஓவர் சீனா இருக்குது இதெல்லாம். ஆக்டிங் பத்தி எல்லாருக்குமே ஆக்டிங் பிடிக்கும், எல்லாருக்குமே சினிமா பிடிக்கும். நானுமே அப்படிதான் சின்ன வயசுல இருந்தே அப்படியே சினிமா தான். எனக்கு தெரிஞ்சு கார்ட்டூன் விட எனக்கு என்ன கார்ட்டூன் பார்த்த கூட ஞாபகம் இல்லை. பட் நான் நிறைய சினிமா தான் பார்த்து வளர்ந்தேன். தலைவர் தம்பி தலைமையில் ஜிவி சாரோட பார்த்தோம். அப்படியே முடிச்சு திரும்ப ஜிவி சாரோட ஹாப்பி ராஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அது நிறைய பேருக்கு அந்த பேர் நான் இப்போதான் பார்க்குறேன். லக்கி சாம்னு ஒரு நேம். அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. EGS Play Group of Institution Nagapattinam. Admission are open. For contact 93630 கூட பாடுறீங்களா? புயல் தொட்ட மரமாகவே தலை சுற்றி போகிறேன். உன்னை தேடியே மனம் சுத்துதே ராக்கோடியாய் தினம் கத்துதே உயிர் நாடையில் பயிர் செய்கிறாய். யாத்தே 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 மீன் கொத்திய போல நீ கொத்துற அடிவெல்லா விழச்சுத்தா உன்னை வெயிலுக்கு காட்டாம நான் தலகாலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன். தேடும் அது சொல்ல அழைக்கிறேன் உயிரே. இருளில் கண்ணீரும் இதற்கு அழகே இந்த சோகம் எதற்கு உனக்கென மட்டும் வாழும் இதயமடி. எல்லாரும் மொபைல் டார்ச் ஆன் பண்ணலாமா? வரை நான் உன்னடி மயடி டார்ச் ஆன். பிரி தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அழைகிறாய். கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே இங்கே வா. உங்களுடைய அண்ணனோட காலேஜ் வேற அண்ணனை நாங்க பாப்போம். இந்த வருஷம் அண்ணனுடைய சிஷ்யர்கள் நீங்க வந்திருக்கீங்க. நம்மளுடைய அண்ணனோட ப்ரொஃபசர்ஸ்லாம் உங்களை பாக்குறோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே காலே நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன். இந்த காலேஜ்ல படிச்சீங்கன்னா பாதிலே இது பண்ணிடணும், வெளியே போயிடணும் பாதிலேயே. அவன் அப்பதான் சித்தன மாதிரி பெரிய ஆளாக முடியுமா? உண்மையிலே ஒரு பையன் நான் இல்ல இதுக்கப்புறம் காலேஜ் வரல அண்ணன் போட்டிருந்தான் ஃபுல்லா படிச்சு பாஸ் பண்ண மாட்டாங்களா? அப்படி கிடையாது. சித்தனே இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. காலேஜ் டைம்ல நம்ம ஒழுங்கா படிக்கலையே அப்படி. ஏன்னா அப்பதான் எவ்வளவு ஈஸியா ஏமாத்துறோம் பாத்தியா? அவர் அக்கௌண்ட் ஈஸியா ஏமாத்துறோம். கடைக்கு போட்டு கணக்கு தெரியல, அவர் வெளியே கூட கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் படிச்சிருந்தா கரெக்டா தெரிஞ்சிருக்கும். 10,000 ரூபாய் அனுப்பிச்சுக்கிட்டேன். அவரு 1000 ரூபாய் அந்த எடுத்துக்கினா அப்படின்னு. அந்த அளவுக்கு இருக்காரு அவரு. படிக்கணும்.
முக்கியமான ஒரு அப்டேட் எங்களுக்கு வேணும். டயங்கரம். அப்படியா? டயங்கரம் பத்தி உங்களுக்கு தெரியணுமா? சூப்பர் சூப்பர். டயங்கரம் ஷூட்டிங் நல்லா போயிட்டு இருக்கு. சீக்கிரமே இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு படமா டயங்கரம் உங்களுக்கு தியேட்டர்ல வர காத்திருக்கு. சோ நீங்க எப்படி இவ்வளவு தூரம் நாங்க இங்க வரதுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டை எங்களுக்கு படத்தை பார்த்தும் கொடுங்க. அதுலயும் டயங்கரம்ல அண்ணன் ஒரு ரோல். நீ பண்ற ரோல் சொல்லிடுறேன் அப்புறம் நானு. அப்புறம் விக்கியோட role ஐயோ சொல்லுங்க. சொல்லட்டுமா? சூப்பர். டயங்கரம் அற்புதமா வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் மொமெண்ட் இருக்கு, இப்போ அதை பாத்துடலாம். ஆமா ஆமா, உங்களுடைய நடிப்பு திறமை அப்படியே நேரடியாக நாங்க பாக்கணும். நடிப்பனா என் தம்பி தானே நடிப்பாங்க. இல்ல இப்ப என்னன்னா அர்ஷத் கான் அவர்கள் ஆப்போசிட்ல இருக்கணும் அண்ட் விக்கி அண்ட் அதிர்ச்சி அருண் சேர்ந்து நாங்க சில புகைப்படங்கள் அர்ஷத் கானுடைய ஹெடுக்கு மேல அப்ப அதை நீங்க பார்த்து யாருங்கிறத அவருக்கு மெமிக் பண்ணி காமிக்கிறீங்க. பிஆர் பிரதீப் ரங்கநாதன் ப்ரோ. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? ஆஹா, ஷார்ப்பா இருக்கீங்க அர்ஷு. ஓகே, நெக்ஸ்ட். சரி, ஓகே. ஆறா 10 கெட்டிகா சர்மா. பொண்ணு பேரே வருது. அடிச்சுக்கிறாங்க. மீசைய முறுக்கு 2. தொடக்கூடாது. ரேப்பா? மீசைய 2ல வர ரேப். 6/10 பார்த்தா ரிலீஸ் ஆச்சு. என்னடா பாட்டி வாரி உசுரோட என்னடா? ஜீசஸ் உயிரை கொடுத்து கண்டுபிடிக்கிறாரு. சரி, நடிச்சு காட்டுறாரு. அது என்ன? வாவ். அர்ஷு, இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிருந்தீங்கன்னா அவர் உயிரை விட்டுருப்பாரு. கெட்டிகா சர்மானா சொல்றேன். கூடிய நடிச்ச அண்ணன் சொல்லி அண்ணன் பேர் சொல்ல மாட்டியாடா? அங்க சுரேஷ் பாண்டி கெட்டிகா சர்மா மட்டும் தான் போய் பார்த்தேன். தெரியும் எனக்கு. ஓகே, அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போட்டோ. அது வந்து சரி, ஓகே, அதிகமா நான் பேசக்கூடாது, அதனால நான் போட்டோவே காமிச்சிடுறேன். தோனி ஒரே பால், அவ்வளவுதான். விக்கெட். கிரிக்கெட்னாலே நமக்கு எப்பவுமே தலை தோனி தான். பாக்குறீங்களா ஐபிஎல்? ஆமா, நானும் இந்தியன் தானே. என்ன ஐபிஎல் பாப்பீங்க? ஏதோ வெளிநாட்டவர்கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க. இல்லங்க, நீங்க வந்து தொடர்ந்து நிறைய படங்கள்லாம் நடிக்கிறீங்க, கால் ஷீட்டே இல்லைன்னா கேள்விப்படுறேன். அதான் அந்த டைம்ல எப்படி டிவி பாப்பீங்கன்னு யோசி. அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் சும்மா வதந்திகள். அத நம்ப வேண்டாம். எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? என்னது தலை தோனி? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அவருடைய பயங்கரமான ஃபேன். எனக்கு ஒன் ஆஃப் த ட்ரீம்ஸ் வந்து அவர் ஒரு தடவை நேர்ல பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பா இங்க இருக்க உங்களை எல்லாரும் மாதிரி எனக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஆசை. நடக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா நடக்கும். சீக்கிரம் வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கலாம், ஒரு ஆடு நடிக்கலாம். அந்த ஆடுக்கு வந்து நடிக்கும் போது அதுல வந்து நீங்க யோசிச்சு பார்க்கலாம், இந்த இடத்த யோசிச்சு பார்க்கலாம். நாங்க மேனிஃபெஸ்ட் பண்றோம் அதை. அந்த ஆடு வந்து ஒரு பேட் பால் ஆடா கூட இருக்கலாம். நீங்க பால் போட ஒரு 6 அடிக்க அந்த மாதிரி கூட இருக்கலாம். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஓகே, அடுத்ததாக ஃபைனல். அர்ஷு, நீங்க இப்படி வந்துருங்க. ஓகே, ரெடியா? எஸ், அடுத்த போட்டோ. ஏகே அஜித் சார். கார்னாலே அவர் தானே. சரி, நெக்ஸ்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஏகே சார்னு அழகா சொன்னீங்க. ஏகே சார் வந்து அவர் நடிச்ச படங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு கவர்ந்திருக்கா, இல்ல ரேசிங் ரொம்ப கவர்ந்திருக்கா? ஏகே சார்னாலே பிடிக்கும், அவர் என்ன பண்ணாலும் பிடிக்கும், அவ்வளவுதான். அது ரேஸ் படம் பிரிச்சுலாம் பார்க்க தெரியும். ஓகே, சூப்பர். அடுத்து எல்லாத்துக்கும் ஏதா நடிச்சு காட்டுங்க. என்ன அவங்க பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். இருங்க, எப்படி நடிச்சு காட்டுறதுன்னு யோசிக்கிறாங்க. யாரு அடிக்கிறாங்க? சித்தனவா? ஐகானிக் மூமெண்ட். வேற இல்லையாடா உங்களுக்கு எதுவுமே? சொல்லி என்ன மாட்டி விட்டீங்க. நாங்க ஒரு குழப்பலாம் தான் பிளான் பண்ணோம். நாங்க அது என்ன காட்ட வேணானே. நீ இப்படி கண்டுபிடி நினைச்சு பார்க்கலாம். ரொம்ப தெளிவா இருக்காரு அவரு. வித்தியாசமா சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, அடிச்சதுதான் பண்ணுவான், அடிப்பாரு, அதான் காட்டலாமே சொல்லி காமிச்சிட்டேன். ஓகே, உங்களுக்காக பாருங்க. பேட்டரி இருக்கல, பவழப்பள்ளியா? கையாடு லோஹர். சூப்பர். இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சதுனால லாஸ்ட் போட்டோ. ஓகே, ரெடி? இதெல்லாம் உங்களுக்காக மக்கா. ஓகே, இதுக்கு நடிச்சு காமிக்கவே அவசியம் இல்ல, சத்தத்தை கேட்டாலே தெரியுது தளபதினு. எஸ், யூ ஆர் ரைட். ஓகே, பட் 2 பேருக்குமே ஒரு பெரிய வார்ம் வெல்கம். தேங்க் யூ வெரி மச். நீங்க கம்ருதீன், அங்க பாரு உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ். அங்க போய் வேற பாத்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஏதோ போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம்னு நினைக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பிக் பாஸ்ல பண்ண புண்ணியம். புடிச்சாருப்பா புடிச்சாரு. இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ட் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் நான் பார்க்குறேன். எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா சந்தோஷமா இருக்கீங்க. எப்பவுமே வந்து ஒரு நல்ல நண்பனை வந்து கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லா வகையிலயும் வந்து நல்ல ஒரு பலமா இருக்கும். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க யார் தெரியுமா? உங்களை பெற்ற தாய், உங்களுடைய தந்தை. உங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா நீங்க யாருமே இந்த இடத்துல இல்ல. அதனால நீங்க எப்படி அவங்க உங்களை கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷம் உங்களை தாயாக, உங்களுடைய மனைவியாக, உங்களுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய நபர். பாக்கியா பாக்கியா இருக்கா? பாக்கியா பிடிக்குமா இருக்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய அப்பா அம்மா தான் நம்மளுக்கு முக்கியம். உங்க அப்பா அம்மா எப்படி உங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்துனாங்களோ அதே மாதிரி நீங்க சம்பாரிச்சு நீங்க உங்களுடைய பெற்றோர்களை தயவு செய்து காப்பாத்துங்க. நல்ல நண்பர்களை கூட வச்சுங்க. வைப் பாசிட்டிவா இருக்கணும். உங்களால முடியாத எதுவுமே இல்ல. நீங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சோ மச். கம்ருதன், உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பாருவா இல்ல ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப அட்வைஸ் பண்றாங்கம்மா. கார்ல இப்ப வந்து பாத்துட்டேன். பாரு கால் பண்ணி பார்த்து செல்லும், பார்த்து போயிட்டு வா. டேய் என்னடா ஓவர் சீனா இருக்குது இதெல்லாம். ஆனா உண்மையிலே ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அவங்க நல்லா இருக்கணும். கல்யாணத்துக்கு எல்லாரும் கூப்பிடுவேடா. இதே மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வச்சிடலாமா? ரெடிமேட் கல்யாணம்டா. ரெடிமேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு. மேரேஜ் டேட் யார் பார்த்த வேலை இது? அம்மா கல்யாணத்தோட நிறுத்திங்க. வேற எதுவுமே போட்டுற போறீங்க? சொல்றேன் ஒரு பேச்சு. என்ன மச்சான்? ஓகே. பட் கம்ருதன், நாங்க கேக்குறோம்னு ஆசைப்பட்ட விஷயத்தை நாங்க எல்இடிலயே வச்சிருக்கோம். வெட்டிங் டேட் என்ன சொன்னீங்கன்னா கொஞ்சம். வெட்டிங்கா? கல்யாணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 1000 காலத்துல பயிர். அது பயிரா இருக்கட்டும். நீங்க எப்ப அது பண்ண போறீங்க? உடனே அந்த பயிரை வந்து எடுத்து நம்ம இது அறுவடை சொல்றதே ஃபயரா இருக்கு. அந்த டேட் மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டேட் வந்து கூடிய விரைவில் சொல்லுவோம். 2026ல மேபி இருக்கலாம். இருக்கலாம். அப்போ ஓகே. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்பி. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்பி. கூட்டா போட்டா புச்சான் டச்சி போன்ல டச்சி பண்ணிச்சு கொடுப்ப நீ மூணுல. கூடத்தான் போட்டா புச்ச டச்சி போன்ல டச்சி பண்ணிச்சு கொடுப்ப நீ மூணுல. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு. நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு. நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. வந்தாமா காலட்சுமியே நீ வந்ததால ஈசிஆர் காலேஜ் சமூகத்திலே. வந்தாமா காலட்சுமியே நீ வந்ததால ஓவர் ரைட்ல நானும் ரசினியே. யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு? அண்ணன் தாண்டா பாருவுக்கு சூப்பர் ஸ்டார். தும்மக்கா பர தும்மக் தாக் தும்மக்கா பர தும்மக் தாக். தேங்க்யூ. நன்றி. அண்ணா ஃப்ரெண்டுன்ட்டு நீங்க பாட்டி தனியா பாடிட்டு இருக்கீங்க. ஃபுல்லா ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. பிக் பாஸ் வீட்லயே அதே தான் பண்ண. இங்க வந்தோம் அதே தான் பண்ற. காம் டவுன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணோம் பாரு. சாரி மச்சானுக்கு. நீங்க நடிக்கிற எல்லா படங்களுமே சரி அழகா சூஸ் பண்ணி ஃபேமிலிக்காக அவ்வளோ ஆக்டிங்ல அவ்வளோ எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை கேஷுவலா காமிச்சு இப்ப சூப்பரா வந்துட்டு இருக்கீங்க. ஆக்டிங்கை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்டிங் பத்தி எல்லாருக்குமே ஆக்டிங் பிடிக்கும். எல்லாருக்குமே சினிமா பிடிக்கும். நானுமே அப்படிதான். சின்ன வயசுல இருந்து அப்படியே சினிமா தான். எனக்கு தெரிஞ்சு கார்ட்டூன் விட எனக்கு என்ன கார்ட்டூன் பார்த்த கூட ஞாபகம் இல்லை. பட் நான் நிறைய சினிமா தான் பார்த்து வளர்ந்தேன். அப்படிதான் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து நம்ம ஒரு விஷயத்த அப்படியே நம்ம ட்ரீம் பண்ணிட்டே இருந்தா நம்ம அதோட கேட் திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி தான் எனக்கு அப்படியே நான் உள்ள. இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாக்குறாங்க இல்லையா படத்துக்கு வந்துட்டு அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? அது கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? நான் முன்னாடி எல்லாம் சொல்லும் போது அவங்க நம்பல. அது என்ன சும்மா போறா, அதுக்கப்புறம் அப்படியே அதெல்லாம் நடக்காது. பட் இப்போ வந்து ஓ நீ நிஜமாவே எங்களெல்லாம் மீட் பண்றியா? சோ நான் ஹாப்பி ராஜ் பண்ண ஜிவி சார் இருந்தாரு. சோ நான் அம்மா இல்லம்மா ஜிவி சார் வந்து வராங்க, நாங்களும் இப்ப ப்ரொமோஷன் போறோம், இவங்களெல்லாம் நீங்க மீட் பண்றீங்களா? சோ அவங்களுக்குலாம் ஏதாவது புதுசா இருக்கு. பட்யா அதுவும் அந்த ரெயின் சீன்லாம் வந்து சைக்கிள் உதச்சிட்டு அவர் பேசும்போது நீங்க பேசுவீங்கல்ல, அந்த டைலாக் மட்டும் எங்களுக்காக ஒரே ஒரு தடவை சொல்லுங்களேன். போடா குதிரை மூட்டைக்காரா.
அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஓகே, இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு? ஸோ அடுத்தது வந்து டோரா மூவி டிரெக்டர் நிஞ்சா பண்றேன். ஸோ அது இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அடுத்தடுத்து பேசிட்டு இருக்கோம் சார். இப்போதைக்கு நிஞ்சா தான் ஒஃபிஷியலா வெளில வந்தது. பட் என்னன்னா பிரார்த்தனா அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைனப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஒரு பக்கம் நாங்க ஒரு படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்த படம் வருது, அடுத்த படத்துலயும் கலக்குறாங்க. இப்பதான் நாங்க வந்து தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா சாரோட பார்த்தோம். அப்படியே முடிச்சு இப்படி திரும்ப ஜீவி சாரோட ஹாப்பி ராஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. இந்த படத்துக்கும் நிறைய இடங்கள்ல உங்களை லக்கி சாமன் வேற சொல்றாங்க. How does it feel for you to see all that's coming your way? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அது நிறைய பேருக்கு அந்த பேர் நான் இப்போதான் பாக்குறேன். லக்கி சாம்னு ஒரு நேம், அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதை தாண்டி நான் அதை முழுசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஷூட் நம்ம வந்து லாஸ்டா தான் வந்திருப்போம். ஹாப்பி ராஜ் கூட நான் வந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேரக்டரா நான் செலக்ட் பண்ணி எனக்கு கூட்டுறது தான். ஆனா நிஜமா வந்து டே அண்ட் நைட் டெக்னீஷியன், க்ரூ, டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போகும். அண்ட் யா மேபி இட்ஸ் a குட் டைம். ஒரு ஃபேஸ் ஒரு இப்போதைக்கு டைம் வந்து கொஞ்சம் எனக்கு ஃபேவர் ஆகுது. இனிமேலும் நல்லா இருக்கும் பிரார்த்தனா அவர்களே. ஆனா எங்களுக்கு முதல்ல வந்து பிரார்த்தனா அவர்கள் ரெஜிஸ்டர் ஆனது லவ் டுடே படத்துல தான். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அதுலயும் அந்த லவ் டுடேல அந்த கர்லி ஹேர்ல உங்களை பார்க்கும்போது நான் மட்டும் ஒரு பையனா இருந்திருந்தேன்னா அப்படி ஒரு ஃபீலிங் வந்தது. So, என் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க. பட் அந்த கர்லி ஹேர் தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஐடென்டிட்டியாக மாறி நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. சோ அதுக்கு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்குங்கும் போது அதை எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? கொஞ்சம் அந்த சீக்ரெட்ஸ் என்ன? அப்படியே மாடினிய சிக்கெல்லாம் மாதிரிதான் இருக்கும் அது curly hair. பட் நான் சின்ன வயசுல இருந்து கர்லி ஹேர் பிடிக்காது. எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்ட்ரெயிட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒன்ஸ் எல்லாருமே வந்து லவ் டுடேக்கு அப்புறம் கர்லி நல்லா இருக்குன்னு சொல்லனே அப்படியே மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். EGS Play Group of Institution Nahapattinam. Admission are open. For contact 93630 87377.